மீனாட்சிக்கு கிராந்தி சர்வ மாலரி அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமாற நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது வள்ளி எனும் கதாபாத்திரத்திற்குள் செல்கிறேன். முருகா, முகுந்த மாள் மருகா, முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாயவன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ். இக்குறிச்சியுள்ள ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிச்சியுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தவடி வேடவா, உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. Bye.
அவதாரங்கள் காவிய கதாநாயகிய அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திருசூழியாகவும் இருக்கும் அந்த உம்மையவளின் அருளை பெறுவோமா?
காலை இப்படி ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் ரங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன் பிறவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்திலிருந்து பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். அதனால பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தவங்களே என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனி, கதிர்வேலனி, சண்முகனி, சரவணனி, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றார். இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்வது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக எடுத்து வைக்கலாம் மத்தமைக்கு. हेलो 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 हाँ बोलने बोलने இந்த காலத்துல எல்லாம் கஷ்டம்னு வந்தாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் முதல்ல கேட்போம். அப்ப கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் வருடம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அவ 6 நாளா மனுஷன் போராடுவாப்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த அம்மா கிட்ட போய் வேல் வாங்குவாரு. எந்த பதிஷ்டமும் இல்லாம தான் வேல் வாங்க போவாரு. அப்ப அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்ப
செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அப்ப இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி இதை நிறைய வலைதளங்கள்ல கூட பார்த்திருப்போம். வருடம் வருடம் அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூலவர்களையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வந்து அப்படி வேர்த்து ஒழுகுமா. அதனால எப்பயுமே எந்த காரியம் செய்யும் போதும் கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கணும். அதனால அந்த கலியுக வரதனை அந்த கார்த்திகேயனை நான் எப்படிலாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? காதலிப்பீங்க? காதலுக்குன்னு ஒரு நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. இல்ல உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கட்டும். அதனால காதலுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா? 16 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயதுல ஆனா யாரும் காதலிக்க கூடாது, படிக்கணும். இருக்கட்டும். நான் எப்ப காதலிச்சு தெரியுமா? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த படி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். ஆமா, உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். அது சொல்லவா அவர் பத்தி? சொல்லுமா?